என்ன மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படம் வேர்ல்டு லெவலில் பேசப்பட்ட ஒரு படம். இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அத்தனை திரைக்கலைஞர்களும் வந்ததை நான் பார்த்தேன். பேரரசு வந்திருந்தார், இயக்குனர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய நடிகை வந்து அம்பிகா வந்திருந்தாங்க. அத்தனை அத்தனை இயக்குனர்களும் மறுபடியும் வந்து இந்த படத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு களம், அந்த மாதிரியான ஒரு களம். இது வந்து வெற்றி பெற்ற இயக்குனர்களே வந்து இந்த படத்தை வந்து அத்தனை முறை உட்காந்து பார்த்துட்டு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எங்கள் கேப்டனை மறுபடியும் நேரடியாக அதே உணர்வோட, அதே இளமையோட, அதே கெத்தோட பார்த்த உணர்வு, அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு வந்து எங்கள் கேப்டன் எங்கள் கூட இருக்கிறதா நாங்கள் இன்னும் உணர்கிறோம். அவர் இறக்கலை, இன்னமும் இருக்காருன்னு. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ டிவியில் அப்பப்போ டிவியில் பார்க்குறோம், செல்லில் பார்த்துருக்கோம். இதில் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் இந்த படம் வந்து எங்களுக்கு சளைக்கவே இல்லை. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுப்பா. கேப்டன் பிரபாகர் நாங்க 1991ல பார்த்தோம். அப்ப இருந்ததுக்கு இப்போ ரொம்ப 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 எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா கேப்டன் இப்போ உயிரோட இல்ல. அவர் இல்லையே அந்த ஃபீலிங் இல்லாம அவரும் திரைப்படத்துல நாங்க பார்த்தோன்ற போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கேப்டன் இனிமே திரும்பியே வர மாட்டாரு, இனிமே படமே நடிக்க மாட்டாரு, இனிமே வர முடியாதுன்றத கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு நாங்க வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படம் ரொம்ப அருமையா இருக்குது. இளையராஜா மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஆட்டமா தேரோட்டமா சாங் ரொம்ப 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 நல்லா இருக்குது. அன்னைக்கு எப்படி ரம்யா கிருஷ்ண பார்த்தோமோ அதே மாதிரியே அதே இதுலயே தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட வசனங்கள் அவர் வந்து யதார்த்தமா தான் டைரக்டர்கள் எல்லாமே அவருக்கு பொறுத்தது. ஆனா அவரோட வாழ்க்கையில அது நடைமுறையில உண்மையாகவே அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து எங்க தலைவருக்கு இருந்து மக்களுக்காகவே அவர் 20 வருஷமா அவர் கட்சிக்காகவே பிரயாணிச்சாரு. மக்களுக்காகவே நாங்களும் அவர் கூட பிரயாணிச்சோன்றதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். கேப்டன் பிரபாகரன் படத்தை வந்து இன்னைக்கு கமலா தேட்டரில் வந்து நாங்கள் ரீரிலீஸ் மூலமாக அங்கே பார்க்குறோம். அதுவும் 4K மூலமாக. நாங்கள் வந்து இந்த யூடியூப்ல மற்ற கேசட்ஸ்ல எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அது தேய்மானத்தோடு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த 4K மூலமாக நாங்களுக்கு கொடுத்துருக்கும் போது ரொம்ப தெளிவாக இருக்குது. படமும் ரொம்ப தெளிவாக இருந்தது. ஒரு மன நிறைவோடு கேப்டனை நாங்கள் மிஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. கேப்டனை நாங்கள் மறுபடியும் நாங்கள் பார்த்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப மன நிம்மதியோட இன்னைக்கு இந்த படத்தை நாங்கள் விட்டு போகிறோம். தமிழகம் கேப்டன் அவர்களை மிஸ் பண்ணினாலும் மறுபடியும் கேப்டனை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த கமலா தேட்டரில் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸை மறக்கவே கூடாது. ஒரு காலகட்டத்தில் வந்து பல டெக்னாலஜியின் உதவியோடு தான் இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜியோட உதவியோட தான் ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் எந்தவித டெக்னாலஜியும் இல்லாமல் ஒரு மனுஷன் ஆக்ஷன் பண்ணியிருக்காருன்னா அவர் கேப்டன் மட்டும்தான். உண்மையிலேயே டைலாக்கெல்லாம் சொல்லணும்னா இன்னைக்கு லியாகத் அலிகன் சார், ஆர்கே செல்வன் சார் எல்லாருமே இந்த தேட்டருக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட சந்தோஷம், அவங்களோட மனநிறைவெல்லாம் ரசிகர்களை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப மனமகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த படத்தை வந்து பார்க்க வந்திருக்கிறோம். குறிப்பாக 2K கிட்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்து எப்படியெல்லாம் கேப்டன் அவர்கள் தமிழக மக்களையும் தமிழகத்தையும் சம்பாரிச்சிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன் இந்த தமிழகம் ஏன் கேப்டனை மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு உணர்வையும் உங்களுக்குள்ள உருவாக்கும். குறிப்பாக 2K கிட்ஸ் கண்டிப்பாக வந்து பாருங்க. பாடல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா பாடல்கள், அந்த 2 பாடல்கள் இசைஞானி அவர்கள் கொடுத்த அந்த 2 பாடல்கள் மறக்கவே முடியாது. அதை விஷுவலாக நாங்கள் பார்க்கும்போது, கேசட்டில் நாங்கள் வந்து ஆடியோவாக பார்க்கும்போது அந்த பாட்டை வந்து திரும்ப கேட்டு எங்களுக்கு இருந்தது. இப்போ அதை விஷுவலாக நாங்கள் பார்க்கும்போது, அதுவும் அந்த 4K தொழில்நுட்பத்தில் நாங்கள் பார்க்கும்போது மிகவும் அருமையாக இருந்தது. உண்மையிலேயே இசைஞானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இன்றும் நாங்கள் சொல்லிக்கிறோம். படத்தோட கிளைமேக்ஸ் எப்போதுமே பேசும், இந்த படத்தில் எப்படி? ஐயோ, அதாவது கிளைமேக்ஸில் வந்து மன்சூர் அலிகான் அவர்களை வந்து சுட்டு அவாய்ட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போகும்போது படம் முடியும் போதுன்னு ஜனங்க எந்திரிக்கும் போது ஒரு 1/2 hour டைலாக்கோட அந்த கோர்ட்டு சீன் வரும்போது ஒரு மன நிறைவு இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு வந்து இந்த சட்ட ஒழுங்கும் இந்த சட்ட திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்குது அப்படின்றத லியாகத் அலிகான் அவர்கள் அப்படியே அக்கு வேற ஆணி வேற அந்த டைலாக் மூலமா எங்களுக்கு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே மன நிறைவோட நாங்க இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்த்துட்டு ஐயோ உண்மையிலேயே கண்ணு கலங்குது. கேப்டனை வந்து அதுவும் குறிப்பா அந்த க்ளோஸ் அப் சீன்ல காமிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. கேப்டன் அவர்கள் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடிய அந்த தருணம் வந்து உண்மையிலேயே மன வழியத்தான் எங்களுக்கு கொடுக்குது.
ஒரு நல்ல மனுஷனை நாங்களும் இழந்துட்டோம், இந்த தமிழகமும் இழந்துருச்சு. இது வந்து ஆக்ஷன் படம். இதுல வந்து கேப்டனோடு அந்த சண்டை ஸ்க்ரீனு எல்லாமே வந்து 91ல பார்த்த மாதிரியே இப்ப பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா. ம். ஆமா, உண்மைதான். அது கேப்டன் பிரபாகரன்ற படத்தை தான் எங்க தலைவருக்கு சூப்பரா நடிச்சு அவரோட 100வது படம் சிறப்பா ஓடுனதுனால தான் எங்க விஜயகாந்த் சாருக்கு, எங்க தலைவருக்கு கேப்டன்ற பட்டமே வந்தது சார். இப்ப பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றப்பா. அவரை பார்த்த உடனே எங்களுக்கு அழதாப்பா வந்தது. ரொம்ப மிஸ் பண்றப்பா. ஒரு உண்மையான தலைவர் இல்லைன்னு. சரி, எனக்கு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னைக்கு எடுத்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சீன்லையும் பிரம்மாண்டம், ஒவ்வொரு சீன்லையும் ஒரு பயங்கர இதாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு எடுத்தால் இது ஒரு 100 கோடி ரூபா படம். ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு எடுத்த மாதிரியே இருக்குது. பார்த்துருக்கேன். ஆனால் அப்போ பார்த்தா இப்போ நான் இப்போ ரொம்ப சிம்பிளியாக இருக்குது. அப்போது வயசு கம்மி. இப்போ எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். கவனிக்கும் போது இன்னமுமே அது பிரமிப்பு தான் இருக்குது. ஆமாம், இப்போ கனெக்ட் ஆகுது. இப்போ நானும் 4 இடத்துல கிளாப் பண்ணேன். அதனால் வந்து ஒரு பழைய படமே தெரியல எனக்கு. ரசிக்க முடியாதே இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்கிறாரு. ஆனால் இந்த அப்போ பார்க்கும்போது இதே அழகாக இருந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம கூடுதல் அழகாக தெரியுது. அப்போ இந்த இப்போ விஜயகாந்த் சாரே நம்ம பார்த்தோம் அப்படி மாதிரி இருக்குது. ஆமாம், அது கூட நான் யோசித்தேன். ஒருவேளை இது கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி கண்டிப்பாக வந்து ஆமாம், கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உலகம் அந்த பாட்டுக்கு நாங்களாம் ஆட்டம் போட்டோம் ஸ்கூல்லாம். இப்போ அதை வந்து பார்க்கும்போது திரும்பவும் இன்னமும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புது பாட்டு மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. கேப்டன் பிரபாகரன் இந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸு. இன்னைக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்கே ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு யாகத்தலைக்கானோட வசனா எந்த டைரக்டரும் இப்போ எழுத முடியாது. ஸ்கிரிப்ட் வசனகர்த்தா எழுத முடியாது. அவர் அப்பவே நிரூபிச்சிட்டாரு, மக்கள் தான் அரசாங்கமே. அதுக்கு இந்த படமே ஒரு உதாரணம். அன்னைக்கு வெற்றி பெற்ற படம் மீண்டும் அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இப்போ 2026க்கு தரமான படம். ஓட்டு போடுறவங்களும் தயவுசெய்து சிந்திச்சு போடுங்க. ஏன்னா இதில் வெளிப்பாடு கரெக்டா அந்த யாகத்தலைவனோட வசனம் வந்து கிளீனா தெரியுது. அடாடா, இப்படிதான் அரசாங்கம் மக்களை வந்து ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. ஏமாத்தி பிழைக்கிறதா என் அரசியல். மக்களை ஏமாத்தி பிழைக்கிற அரசியலுக்கு யாகத்தலைக்கான ஒரு வசனம் அது கரெக்டா புதுசா கட்சி துவங்குங்க. இந்த படத்தை வந்து பார்த்து பாருங்க. அதுக்கு தான் வணக்கம். நேற்று தான் ரிலீஸ் ஆன மாதிரி இது. விஜயகாந்த் எவன் தொடங்கினா என்னையா? மக்கள் தான் அரசாங்கம். எவன் தொடங்கினா என்ன, யார் தொடங்கினா என்னையா? மக்கள் ஓட்டு போட்டு தான் நியமிக்கிறாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. அதுல இருந்தா கலெக்டரு, கமிஷனரு, ஹோம் மினிஸ்டரு எல்லாமே வராங்கல்ல. பிரதமரும் வராருல்ல. யார் ஓட்டு போடுறது? அவங்களுக்குள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்களா? இல்ல. ஒரு ஓட்டு போடுறது மக்களால் தேர்ந்தெடுக்க இந்த படம் தரமான படம். வீரப்பனை மையமாக வச்சு அரசாங்கத்தை உள்ள கொண்டு வரதே பெரிய விஷயம். இப்ப கொண்டு வர முடியுமா? லோகேஷ் கனகராஜ் கொண்டு வர முடியுமா? நான் கேட்கறேன், யாருன்னா கொண்டு வர முடியுமா? எந்த நடிகரை வச்சு இன்னைக்கு அரசாங்கத்தை வச்சு இந்த அளவுக்கு புட்டு கொடுக்க முடியுமா? பூஸ்டர் கொடுக்க முடியுமா? தைரியம் தான் கொடுக்க சொல்லு. அது விஜயகாந்த் கொடுத்துக்கிறாரு, அப்போ கொடுத்துக்கிறாரு. அது இப்போ ஒர்க் அவுட் ஆகும் 2026க்கு. ஐயோ, நான் வந்து அப்போ ஃபைட்டு நல்ல படம். ராக்கி ராஜஸ்தான் மாஸ்டரு எனக்கு அழையா வந்துருச்சு. இதுமாரி மனுஷெல்லாம் நம்ம இழந்துட்டுமே, திரைப்படத்துறையில் இழந்துட்டுமேனே அழதான் வருது எனக்கு. அவர் ஃபைட் பண்ண நேரத்தெல்லாம் அவரோட வசனம்லாம் நிச்சயமா எனக்கு கண்ணில் தண்ணி. இளையராஜா ராஜா தான். இன்றைக்கும் ராஜா தான், அன்னைக்கும் ராஜா தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மியூசிக்கு, பிஜிஎம்மு அப்பவே வெளுத்து கட்டாரு. இப்போ எவனோ முண்டங்க பிஜி போடுறானுங்களே. டே முண்டங்களா பிஜிஎம்மோட போடுறீங்க? அந்த ஆட்டமா பாட்டமா அது பிஜிஎம்மு. சிவமணி தான் ட்ரம்ஸு. என்ன உருட்டுறா போல தெரியுமா? அந்த கமலா தேட்டருக்கு நல்ல எஃபெக்ட். வணக்கம் பிஎஸ். இது யார் மனசும் காயப்பத்துல. மக்கள் ஓட்டு போடுறது தான். நீங்க ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்கல. நாங்க ஓட்டு போட்டு தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. வருகின்ற 2026க்கு தரமான படம். இப்ப இருக்கிற கட்சி துவங்குங்களோ புது இளைஞர்களோ இந்த படத்தை முதல்ல பாத்துங்க.